மகாபாரத யுத்தம் முடிந்து பல ஆண்டுகள் கழித்து பாண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி காலத்தை அடைந்தனர். அவர்கள் சகலமான ராஜபாட்டங்களையும் அரச ஆட்சி பொறுப்புகளையும் விட்டுவிட்டு பரமபதத்தை அடைவதற்காக மகாபிரஸ்தானம் என்ற பயணத்தை தொடங்கினர். திரௌபதி தனது வாழ்வின் பெரும்பாலான பகுதியை துன்பங்களுடன் வாழ்ந்தவள். கௌரவர்கள் அவளை அவமானப்படுத்திய தருணம், அதே சமயம் பாண்டவர்கள் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்த யுத்தம், இவையெல்லாம் அவள் மனதுக்குள் ஆழமாக பதிந்திருந்தன. பாண்டவர்கள் இமயமலையை நோக்கி பயணிக்கும் போது அவர்கள் ஒருவருக்கொருவர் வீழ்ந்து இறக்க ஆரம்பித்தார்கள். அந்த வழியில் திரௌபதிக்கும் காலம் வந்துவிட்டது. அவள் விழும் முன் கிருஷ்ணனை மனதார நினைத்து இறுதியாக கூறினாள், கண்ணா, என் வாழ்க்கையில் நான் வெறுப்பும் பழிவாங்குவதும் தாங்கி வாழ்ந்தேன். ஆனால் இனி நான் எங்கே பிறந்தாலும் எனது அடுத்த பிறவியில் பழிவாங்கும் உணர்வில் கட்டுண்டிருக்க விரும்பவில்லை. நான் வெறுக்காமல் நேசிக்க விரும்புகிறேன். பழிவாங்குதல் ஞானமடைய முட்டுக்கட்டையாக உள்ளது. இந்த ஒரு வரியில் திரௌபதியின் முழு வாழ்க்கை பயணத்தின் மாற்றம் தெரிகிறது. அவள் பழிவாங்குதல் என்னும் உணர்வில் இருந்து பரிபூரணமான ஞானமடையும் தருணத்தை அடைந்து விட்டாள். கிருஷ்ணன் அவளது வார்த்தைகளை கேட்டபோது ஒரு புன்னகையுடன் தன் ஆசையை அளித்தான். மகாபாரதம் முழுவதும் திரௌபதி ஒரு வலிமையான பெண்மணியாகவும் தனது பகைவர்களுக்கு தக்கபடி பழிவாங்க விரும்பும் வீரமங்கையாகவும் இருந்தார். ஆனால் வாழ்வின் கடைசி தருணத்தில் அவள் பழிவாங்குதலை விட சுத்தமான அன்பை தேர்வு செய்தாள்.